படைக்கும் முத்துவேலருக்கும் பிறந்த முத்தமிழ் அறிஞரின் முத்தான புதல்வராம் ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறுவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறு பொறியான நானுங்கள் ருத்ரேஷ். முத்தமிழ் அறிஞருக்கு பிறந்த முத்தமிழின் வடிவாம் ரஷ்ய அதிபரின் நினைவாலே பெற்ற பெயராம் பள்ளி கல்லூரிகளில் படை சுட்டி குழந்தையாம் கல்லூரி காலகட்டத்திலே கலை அரசியலில் ஈடுபாடாம் முதல் கலையை முரசே முழங்குக என்ற நாடக அரங்கேற்றமாம். அதுவும் மதிப்பு மிக எம்ஜிஆர் கலைஞர் முன்னிலையிலேயே நாடக அரங்கேற்றமாம். அன்று தொடங்கிய முழக்கம் இன்று போயவில்லை. கலைக்கான குரலாக, மக்களுக்கான குரலாக, ஏழைகளின் குரலாக, இது போன்ற குரல்களின் கல்வி குரலாக முழங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் முழங்கிக் கொண்டே இருக்கும். வரலாற்று துறையிலே பட்டம் பெற்றவராம் இன்று தமிழகத்தின் வரலாறாக உயர்ந்து நிற்கிறார். விசா வந்தால் என்ன, சிறையில் அடைத்தால் என்ன, 1000 விமர்சனங்கள் வந்தால் என்ன, கட்டத்திலே இல்லை என்று சொன்னால் என்ன, உழைப்பாலே எழுந்துட்டார் உலகறிய தன்னை எழுதிட்டார், உழைப்பாலே எழுந்துட்டார் உலகறிய தன்னை எழுதிட்டார். ஆம், நம் தமிழ்நாடே பெருமை கொள்ள முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் என்று முதலமைச்சர் அரியணை ஏறிய கர்ஜனை கம்பீர குரல் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உழைப்பிற்கு உதாரணமாய் அரசியலிலே என்னும் இளைஞராய் எங்கள் முன் இருக்கும் எங்கள் முதல்வரே, கலைஞரின் புதல்வரே, வணங்குகிறேன் ஐயா, வணங்குகிறேன். சொன்னதை விட சொல்லாதையும் செய்திடும் தமிழகம் பெற்றெடுத்த பெரும் புகழே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும் புயலே. ஐயா, உங்களால் திமுக விட்டது என தெரியுமாம்? திரும்பும் திசை எங்கும் திமுக, திக்கட்டும் பழவெடுக்கும் திமுக, உதய சூரியனின் ஒளியிலும் திமுக, என் போன்ற மனங்களிலும் திமுக, எதிர்காலம் யாவிலும் இனி திமுக, சமாதானம் அழைத்திடும் திமுக, சமத்துவ வழியாய் திமுக, மக்களுக்கான வழியாய் திமுக, நீ வரும் தேர்தலிலும் வென்று காட்டுவே திமுக. ஐயா, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன், உன் புகழ் ஓங்க. மீண்டும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது நானும் ருத்ரேஷ். நன்றி, வணக்கம்.